அஸ்ஸலாம். நம்ம வந்து இன்றைய வகுப்புல வந்து எப்படி வந்து ரெண்டு ஒயரை வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இது பார்த்தா கேப் கனெக்டர், இல்லைன்னா இது பேர் வந்து இன்னொரு பேர் வந்து ஸ்ப்ரிங் கனெக்டர்னு சொல்றோம். பாருங்க, இது உள்ளாக பார்த்தோம்னா ஸ்ப்ரிங் இருக்கும். ஸ்ப்ரிங் இன்ஸ்டால் பண்ணி இதுல வந்து இது வரையும் ஸ்ப்ரிங் இருக்கு. அதாவது வந்து இது ஸ்ப்ரிங் கனெக்டர்னு சொல்லுவோம். இல்லைன்னா இது தொப்பி மாதிரி இருக்குல்ல, அதாவது கேப் கனெக்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து கிரியம் கம்பெனியோட கேப் கனெக்டர். கம்பெனி நேம் வந்து கிரியம் கம்பெனியோட கேப் கனெக்டர். நல்ல கம்பெனி இது. ஓகே. இப்போ இந்த கனெக்டர் வச்சு நம்ம வந்து ஒயர் எப்படி ஜாயின் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து 2.5 ஒயர், 2.5 ஸ்கொயர் வந்து ரியாட் கேபிள் ஒயர். ஓகேவா? இந்த ஒயர் வந்து நம்ம வந்து கேப் கனெக்டர் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இது பார்க்கும்போது நம்ம வந்து பாருங்க, ஒரு தடவை வந்து சிலி எடுக்கணும் இப்படி ஒயர்ல, அதாவது இப்படி சிலி எடுக்கணும். இப்போ வந்து சிலி எடுத்துக்கிறோம். ஒரே அளவில் வந்து ரெண்டு வந்து ஒரே அளவில் வந்து நம்ம வந்து சிலி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கேப் கனெக்டர் ரெண்டு ஒயர் வச்சு கனெக்ஷன் பண்றது பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பாருங்க, இந்த சிலி எடுத்த சிலி வந்து இந்த கேப் கனெக்டர்ல வந்து இந்த ஒயர் வந்து ரெண்டு வந்து உள்ளா இருக்கும். நுழைக்கும் போது பாருங்க, கோர்லாம் வெளியே தெரியக்கூடாது. கோர் வந்து எல்லாம் உள்ளார தான் இருக்கு. இப்போ வர கோர் எல்லாம் வெளியே தெரியல. அப்படி வச்சுக்கிட்டு இந்த கேப் கனெக்டர் வந்து நம்ம என்ன செய்யணும், டைட் பண்ணதுக்கு ஒரு ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல வந்து நம்ம வந்து கேப் கனெக்டர் வந்து டைட் பண்ணணும். ஓகேவா? டைட் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த ஒயர் ஒன்னோட ஒன்று முறிச்சு நிற்குது. அப்போ இன்னும் டைட் ஆயிடுச்சு. இது டைட் ஆயிடுச்சு. டைட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து கேப் வந்து டைட் ஆயிடுச்சு. நீங்க ஒரு இழுத்தாலும் இந்த ஒயர் வந்து வராது. பாருங்க, என்ன இருந்தாலும் இந்த ஒயர் வராது. இது நல்ல ஜாயிண்டர். இது வந்து நான் எலக்ட்ரிக்கல் நல்ல ஜாயிண்டர், லூஸ் கனெக்ஷன் வராது, இது வராது. இப்போ வந்து என்ன செய்யலாம், இப்போ இது ரிமூவ் பண்ணல என்ன செய்யணும்னா ஒரு ஈஸி தான். இந்த கேப் வந்து என்ன ஃபார்வர்ட் டைட்டுக்கு வந்து ஃபார்வர்ட்ல சுத்தணும். இப்போ வந்து லூஸ் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ்ல சுத்தினா ஆட்டோமேட்டிக் லூஸ் ஆயிடும். பாருங்க, வந்துருச்சு. கேப் கனெக்டர் வந்து உங்களுக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகாது, ஒன்றும் ஆகாது. ஒயர் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ரெண்டு ஒயர். இப்போ இதே வந்து 3 ஒயர் வச்சு எப்படி டைப் பண்ணணும்னு பார்க்கலாம். அதே மாதிரி சிலி எடுத்துங்க 3 இருக்கும். சிலி வந்து நம்ம எடுக்கிறது ஒரே அளவில் வந்து இருக்குங்க. அப்போ நம்ம நல்ல ஒரு கரெக்டான ஜாயிண்ட் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். இதை எடுத்துட்டு இப்போ 3 இது வந்து இப்போ 3 ஒயர் வந்து நம்ம வந்து கேப் கனெக்டர் ஜாயின் பண்ண பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஒயர் வந்து இவ்வளோ இருக்குது, கேப் கனெக்டர் இவ்வளோ இருக்கு. இப்போ வச்சுக்கிட்டு அதே தான் சொன்னோம். இப்போ டைட்டு கணக்குலாம் நம்ம வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்து டர்ன் பண்ணுறோம். பண்ணால் இப்போ வந்து உங்களுக்கு இதாகிட்டு 3 ஒயர் இருக்குது. ஓகேவா? 3 ஒயர் விட்டாலும் டைட். பாருங்க, டைட். இப்போ அதே உங்களுக்கு ரிவர்ஸ் நம்ம வந்து கால்குண்டா திருப்பி ரிவர்ஸ் டைரக்ஷன் சுற்றணும்டா வந்துருச்சு. இப்படி தான் வந்து கேப் கனெக்டர் வந்து ஒயர் வந்து நம்ம வந்து டைட் பண்ணணும்.